Hi, நான் சதீஷ் மோட்டோஃபோக்கஸ்லேருந்து. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2014 Octavia, Skoda Octavia வந்திருக்கு. Skoda Octaviaவில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக AFS ப்ரொஜெக்டர்ஸ், HID ப்ரொஜெக்டர்ஸ் வரும். அது ஒரு 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும். பிரைட்னஸ் கம்மியாகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ரீசன் தான். ஒன்று இந்த ப்ரொஜெக்டர்ஸுக்குள்ளே இருக்க க்ரோம் கோட்டிங், தென் பல்ப்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த லென்ஸ் ஃபேட் ஆகுறது. ஸோ இந்த 3 கம்ப்ளைண்ட்னாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும். ஸோ இது 3ஐயும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னா ஹெட்லைட்டை ரீஃபர்பிஷ் பண்ணி லென்ஸை பாலிஷ் பண்ணலாம், இல்லை புது லென்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இன்டர்னலாக இருக்க ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Headlight G5 BRT போட போகிறோம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சர் அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் ரெக்வயர்ட் வேணும்னா கூட நம்ம பைஎல்இடி லேசர் ப்ரொஜெக்டர்ஸோ போகலாம். பட் அது கொஞ்சம் ஒயிட்டிஷ் ஷேடாக இருக்கும். இது கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சருக்காக 4800 5500 கெல்வின் பல்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சர் வேணால். அண்ட் இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஓஇயோட ஃபங்க்ஷனாலிட்டி, ஏஎஃப்எஸ், ஆட்டோ ஹெட்லைட்ஸு, இது எல்லாமே ஆசிட்டிஸ் அப்படியே ஃபங்க்ஷன் ஆகும். தென் டிஆர்எல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த 2014 ஆக்டேவியா ஹெட்லைட்ஸில் வந்து ரொம்ப காமனான கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ அதுக்கு வந்து டிஆர்எல் மாடியூலும் நம்ம செப்பரேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஆர்எல் டியூபும் நம்மக்கிட்ட செப்பரேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான காம்பனன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அது பார்த்தாமல் இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எல்லோனஸ், ரெய்னி டிரைவ்ஸ், ஹில்லி டிரைவ்ஸ்க்குலாம் வேணும். இது வந்து 5800 5500 4800 கெல்வின் போட்டால் கூட கொஞ்சம் மோர் ஆஃப் ஒரு 50-50 ஒயிட் அண்ட் எல்லோ மிக்ஸில் தான் இருக்கும். எனக்கு நல்ல அந்த பியூரான லெமன் டெம்பரேச்சர் எல்லோ வேணும் ஃபாகி கண்டிஷனில் ஓட்டுறதுக்கு நாங்கள். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த மினி பாட்ஸுங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இது ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, 2-3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருக்குது. ஒயிட் அதாவது இதுலேயும் லோ பீம் ஹை பீம் ஃபங்க்ஷன் வரும். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா லோலையும் ஒயிட்டு, ஹைலேயும் ஒயிட் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா லோவில் வந்து ஒயிட்டு, ஹை பீம் போடும்போது எல்லோ டெம்பரேச்சர் வரும். ஸோ இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் வாட்ஸ் 50 வாட்ஸ் வரும். ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வரும். ஸோ 50 + 50 100 வாட்ஸ் ஈச் செட்டு. ஸோ இந்த காரில் வந்து நம்ம 2 செட்டு போட போகிறோம். ஸோ இதோட கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா லோ பீமில் வந்து ஒயிட்டாக இருக்கும், ஹை பீமில் வந்து எல்லோ டெம்பரேச்சர் மீட் ஆகும். வாங்க இதோட லைட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு கிரிலுக்கு பின்னாடி ரொம்ப ஹிடனாக இருக்குது, லைட் அவுட்புட் மட்டும் வெளில தெரியுது, க்ளீனாக எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.